அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்தம் உம்மை நம்புவே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பே. சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பே. ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்தம் உம்மை நம்புவே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, இறுதி பரியந்தம் உம்மை நம்புவே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கிய
பாக்கியவா உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவா உம் அன்பையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே அன்பையே நம்பியிருப்பே. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த காணொளிக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம். நான்காம் வசனத்தின் பின்பகுதி. கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 40 4ஆம் வசனத்தின் பின்பகுதி. கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் யார் மேலே எதன் மேலே நம்பிக்கை வைக்கிறவர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்மிலே பலர் அரசாங்க பணியிலே இருக்கிறவர்கள் உண்டு, தனியார் பணியிலே இருக்கிறவர்கள் உண்டு, சுயமாக சொந்தமாக தொழில் செய்கிறவர்கள் உண்டு, அல்லது பல்வேறு வியாபாரங்களை சிறு சிறு வியாபாரங்களை செய்கிறவர்களாய் கூட நாம் காணப்படுகிறோம். நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக எதை யாரை முன்வைக்கிறோம்? அதை தான் நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலக மக்கள் பலர் இந்த தொழில் தாங்க என்ன ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறது என்று சொல்லுவார்கள். சிலர் வாகனங்களை ஓட்டுகிற தொழில் செய்கிறவர்கள் உண்டு. அவர்கள் என்ன சொல்வார்கள்? இந்த வாகனம் தான் எங்கள் குடும்பத்துக்கு சோறு போடுதுங்க, உணவளிக்குதுங்க என்று சொல்லுவார்கள். சிலர் ஒரு குறிப்பிட்ட தலைவர்களை குறித்து அவர் இல்லைன்னா நான் இந்த உலகத்திலே இல்லைங்க என்று தன் நம்பிக்கைகளை வித்தியாசமாக வெளிப்படுத்துகிறவர்கள் உண்டு. என் அன்புக்குரியவர்களே, இவ்வாறு சொல்லுகிறவர்களுடைய நிலையை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் அவர்கள் வாழ்க்கை மிகவும் ஒரு பரிதாபமான நெருக்கத்துக்குரிய சூழ்நிலையாய் மாறியிருக்கும் என்பது நிச்சயமான காரியம். ஐயா, நம்முடைய வாழ்க்கையில் நம் நம்பிக்கையை எங்கே வைக்கிறோம்? ஒரு மனிதன் பேரிலே நாம் நம்பிக்கை வைக்கிறோம் என்றால் அந்த மனிதன் நம்மை ஏமாற்றுகிறவனாய் காணப்படுகிறான். உலகத்திலே இருக்கிற நம்முடைய பொருட்கள் மேலே அல்லது நம்முடைய வருமானங்கள் பேரிலே அல்லது நம்முடைய வேலையின் பேரிலே நாம் நம்பிக்கை வைப்போம் என்றால் அதுவும் கூட நம்மை ஏமாற்றி விடுகிறது. எல்லாரும் என்ன விரும்புவாங்க தெரியுமா? எப்படியாவது கவர்மெண்ட்ல எனக்கு ஒரு வேலை கிடைச்சா போதுங்க. கவர்மெண்ட் வேலை கிடைச்சா கஷ்டமே இல்லாமல் நமக்கு மாதம் கரெக்டாக சம்பளம் வந்துடும். ஆகையினால அதுதாங்க நம்ம நம்பிக்கை. கவர்மெண்ட் வேலை கிடைச்சா தான் போதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அன்புக்குரியவர்களே, பல ஆண்டுகளுக்கு முன்பதாக தமிழ்நாட்டிலே திடீரென்று ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டத்துக்கு பெயர் எஸ்மா என்று சட்டம்.
அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் பலர் அரசாங்க உத்தியோகத்திலிருந்து அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அரசாங்க உத்தியோகத்திலே அவர்கள் தொடர முடியாத நிலை ஏற்பட்டது. பலர் அவர்களுடைய உத்தியோகத்தை இழந்து போகிற ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த சூழ்நிலையிலே பலர் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஐயோ, எனக்கு இந்த வேலை போய்விட்டது, அரசாங்கத்திலே நான் பணியாற்றி கொண்டிருந்தேன், அரசாங்க வேலை எனக்கு இல்லாமல் போய்விட்டேன், இனி எப்படி நான் என் பிள்ளைகளை கவனிப்பேன், எப்படி என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நான் எப்படி நான் நல்லபடியாக அமைத்து கொடுக்க முடியும் என்ற வேதனையிலே தற்கொலை செய்து கொண்டவர்கள் கூட உண்டு. ஏன் தெரியுமா? அவர்களுடைய நம்பிக்கை அந்த அரசாங்க வேலையிலே இருந்தது. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, உலகத்தின் பேரிலும் உலகத்தில் உள்ளவைகளின் பேரிலும் நம்பிக்கை வைப்போம் என்றால் நாம் ஏமாற்றத்தை தான் காண முடியும். ஆனால் இங்கே வேதம் நமக்கு ஒரு வழியை சொல்லி தருகிறது. எப்படிப்பட்ட வழி? சங்கீதம் 44 கடைசி பகுதி, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன், கர்த்தரையே, கர்த்தரை மாத்திரமே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. பாக்கியவான் என்றால் என்ன தெரியுமா? மற்றவர்கள் அனைவரும் நம்மை வியந்து பார்க்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறது தான் பாக்கியவான். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இதுவரையிலும் நீங்கள் உலகத்தின் பேரிலே நம்பிக்கை உடையவர்களாய் காணப்படலாம். ஆனால் இது நிமித்தமாக நீங்கள் பெற்றுக்கொண்டது உங்கள் கைகளை விட்டு இழந்து போயிருக்கலாம். போகட்டும், கவலைப்படாதிருங்கள். இனிமேல் இந்த நொடி பொழுதிலிருந்து கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்கள், கர்த்தரையே உங்கள் நம்பிக்கையாக பற்றி கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிற பிரகாரமாக கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. ஜெபிப்போமா? ஆண்டவரே, நான் பாக்கியவானாய் மாற வேண்டும். ஆண்டவரே, நான் பாக்கியவதியாய் மாற வேண்டும். ஆண்டவரே, நான் இதுவரையிலும் உலகத்தை சார்ந்திருந்தேன், இனி உம்மையே சார்ந்து கொள்வேன் என்று சொல்லுவோமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆம் ஆண்டவரே, உம்மை நம்புகிற மனிதர்கள் பாக்கியவான்கள். தகப்பனே, இதுவரையிலும் இந்த உலகத்தின் பேரிலே நம்பிக்கை வைத்து இன்றைக்கு சோர்வின் விளிம்பில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறேன். எதிர்காலத்தை குறித்த பயத்தினாலே வேதனையோடு இருக்கிறவர்களுக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறேன். இந்த வேத வசனம் அவர்களை பலன் கொள்ள செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற அந்த வசனத்தை இதோ என்னோடு இந்த காணொளியில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொள்ள கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். தேவரீர் இதுவரையிலும் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை நீர் இவர்களுக்கு அபரிமிதமாய் அருளுகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். தேவரீர் தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும், உம்மை மாத்திரம் பற்றி கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே இந்த காணொளி உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்திருக்கிறார். மற்றவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிந்த வரையில் இதை நீங்கள் மற்றவர்களுக்கு, உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.